இன்னொரு சகோதரர், கொழும்பை சேர்ந்த ஒரு சகோதரர் தான், அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். முஸ்லிம் ஆண்கள் களத்து மாலை அணியலாமா என்று கேட்கிறார். இது ஒரு தற்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில ஒரு சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். என்னடா, இளைஞர்கள் களத்து மாலை போடுறாங்க, செயின் போடுறாங்க, பிரேஸ்லெட் போடுறாங்க, அப்ப அந்த வளையல் போடுறாங்க. இந்த மாதிரி ஆபரணங்கள், தங்கத்தில் இல்லாமல் வெள்ளியில் அல்லது இரும்புல ஆபரணங்களை போட்டுக்கொள்வது அல்லது அணிகலன்களை போட்டுக்கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமா என்ற சர்ச்சை பல இளைஞர்களுக்கு இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாகவும் கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. பொதுவாக முஸ்லிம் ஆண்கள் களத்து மாலை அணியக்கூடாது என்று அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ தடை விதித்ததாக எந்த ஒரு செய்தியும் நமக்கு பார்க்கக்கூடியதாக இல்லை. ஒரு செய்தி நாங்கள் கூடாது என்று சொல்றதாக இருந்தா அதற்கு நேரடியாக ஆதாரத்தை காட்ட வேண்டும். குர்ஆன்ல ஆண்கள் நீங்க களத்து மாலை போடாதீங்க, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களே நீங்கள் களத்து மாலை போடாதீங்க என்று சொன்னதாக எந்த ஒரு கட்டளையையும் நாம் பார்க்க முடியவில்லை. அப்ப அதை வச்சு நாங்க இது கூடாது என்று தடுக்க முடியாம இருக்குது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு எதை தடை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, நஹானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சப்இன், ரசூல்லா நமக்கு 7 விஷயங்களை தடுக்கிறாங்க. அன் ஹாத்தமி தஹபி, தங்கத்தால மோதிரம் போடுவதை தடுத்திருக்கிறார்கள். அவு கால ஹல்கத்தி தஹபி, அல்லது தங்கத்தால் ஒரு வளையத்தை போடுவதை ஆண்களுக்கு தடுத்திருக்கிறாங்க. வ அனில் ஹரீரி, பட்டாடையை ரசூலா தடுத்திருக்கிறாங்க. வ இஸ்தபரகி, அந்த பட்டாடையிலும் தடித்த பட்டு ரசூலா தடுத்திருக்கிறாங்க. வ தீபாஜி, அலங்காரப்பட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. வல் மீசரத்தில் ஹம்ரா, சிவப்பு மென்பட்டு, அதாவது மீசாரா என்று சொல்லக்கூடிய பட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. வல் கசியி, பட்டு கலந்த எகிப்திய பஞ்சாடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. வ ஆனியத்தில் ஃபில்லதி, வெள்ளியில் பாத்திரங்கள் வைத்துக் கொள்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க என்ற செய்தியைத்தான் புகாரில் 5863வது செய்தியா பார்க்கிறோம். ரசூல்லா ஆண்களுக்கு எதை தடுக்கிறாங்கன்னா, தங்கத்துல மோதிரத்தை தடுக்கிறாங்க, தங்கத்துல வளையம் போடுறதை தடுக்கிறாங்க. மோதிரமோ வளையமோ வெள்ளியில் போடுவதையோ இரும்புல போடுவதையோ ரசூலா தடுக்கல் என்று இதுல இருந்து விளங்குது. அதே போல சஹீஹ் புகாரில் 5864வது செய்தியில அன்னவு நஹா அன் ஹாத்தமி தஹபி, ரசூல்லா எங்களுக்கு எதை தடுக்கிறாங்கண்டா, தங்கத்துல மோதிரம் போடுறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப இதுதான் பட்டாடையும் தங்கத்துல ஆபரணங்கள் போடுறதுன்னு தான் ஆண்களுக்கு தடுக்கப்பட்டது. ஆனா மோதிரம் போடுறது, அதே மாதிரி வளையம் போடுறது வெள்ளியிலேயோ இரும்பிலேயோ போட்டால் அது ஆண்களுக்கு இஸ்லாத்தில் தடை இல்லை. ஆனா இது தடை என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் எதை ஆதாரமா காட்டுறாங்கன்னு சொன்னா, புகாரில 5885வது செய்தியில லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஸப்பிஹீன மினர் ரிஜாலி பின்னிசா, பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்களையும் வல் முத்தஸப்பிஹாத்தி மினன் நிசாஇ பிர்ரிஜால், ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை ஆதாரமா காட்டி பெண்கள் களத்து மாலை போடுறாங்க, எனவே ஆண்களும் களத்து மாலை போடாதீங்க என்று சொல்றாங்க. இந்த வாதம் ஏற்புடையதாக இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் களத்து மாலை மட்டும்தான் போடுறாங்களா? பெண்கள் மோதிரம் போடுறாங்க, பெண்கள் வளையல் போடுறாங்க, பெண்கள் இன்னும் பல ஆபரணங்கள் போடுறாங்க. அப்ப பெண்கள் பயன்படுத்துற ஆபரணங்களை ஆண்கள் பயன்படுத்த கூடவே கூடாது என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு தங்கத்துல மோதிரம் ஹராம் பண்ணினாங்க, வெள்ளில ஹராம் பண்ணினாங்களா? இரும்புல மோதிரம் போடுறத ஹராம் பண்ணினாங்களா? இல்ல, பெண்களும் தானே மோதிரம் போடுறாங்க. பெண்களுக்கு ஒப்பாக ஆண்கள் நடக்க கூடாதுண்டா, பெண்கள் களத்து மாலை போடுறதுனால ஆண்களும் களத்து மாலை போடக்கூடாதுண்டா, பெண்கள் மோதிரம் போடுறாங்க, அவங்க தங்கத்துல போடுறாங்க, ஆண்கள் வெள்ளியில போடலாமா இல்லையா? போடுறோமா இல்லையா? போட மார்க்கம் அனுமதிக்குதா இல்லையா? அப்ப பெண்கள் வளையல் போடுறாங்க, ஆண்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு வளையலை வெள்ளியில போடலாமா இல்லையா? போட முடியுமா இல்லையா? போடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறதா இல்லையா? அனுமதிக்கிறது. அப்ப பெண்களுக்கு ஒப்பாக நடக்க கூடாதுண்டா மோதிரமும் தான் போடக்கூடாதுன்னு சொல்லணும். ஆண்கள் வளையலும் போடக்கூடாதுன்னு சொல்லணும். ஆண்கள் ஒரு மொண்டியல் வடிவத்துல ஒரு இரும்புல வளையலும் ஆண்கள் போடக்கூடாது என்று தானே சொல்லணும்.
வெள்ளியிலும் போடாதீங்க, இரும்புலையும் போடாதீங்க, மோதிரம் போடாதீங்க என்று சொல்லணுமா இல்லையா? சொல்லல. அப்ப பெண்களுக்கு ஒப்பாக நடக்குவது என்பது இந்த கருத்தை தராது. பெண்களுடைய சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கிறது. பெண்கள்ல ஒரு பெண்களுடைய அந்த வளைவு, நெளிவு, குலைவு அது ஆண்களுடைய நடத்துல இருக்கக்கூடாது. ஏண்டா பெண்களுக்கு ஒப்பாக நடக்க கூடாதுன்றதை வச்சு பெண்கள் அணியும் ஆடை அணிகலங்கள் ஆண்கள் அணியக்கூடாது என்று வந்தால், மார்க்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மோதிரம் அணிந்திருக்க மாட்டார்கள். ரசூல்லா கூட மோதிரம் அணிஞ்சிருந்தாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில 5870வது செய்தியில வருது, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ஹாது மின் ஃபில்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மோதிரம் இருந்தது, அது வெள்ளியிலான மோதிரமாக இருந்தது. வகான ஃபஸ்ஸுஹு மின்ஹு, அதுல கல்பதிக்கும் குமிழும் வெள்ளியிலானதாக இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மோதிரம் போட்டிருக்கிறாங்களா இல்லையா? பெண்களும் மோதிரம் போட்டாங்க தங்கத்துல, ரசூலுல்லாஹ் மோதிரம் போட்டிருக்கிறாங்க வெள்ளியில. பெண்களுக்கு ஒப்பாக நடக்க கூடாதுன்னா பெண்கள் மோதிரம் போடுற மாதிரி ஆண்களும் மோதிரம் போடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்திருப்பாங்களா இல்லையா? தானும் போட்டு இருக்கிறாங்க, பிறருக்கு போடுவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதித்து இருக்கிறாங்க என்பதிலிருந்து என்ன விளங்குது? இது இந்த ட்ரெஸ்ஸை, ஆடையையோ ஆபரணங்கள் அணிகலங்களையோ குறிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்ல. பெண்களுடைய அந்த சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கக்கூடாது, குலைவா நடக்கக்கூடாது. பெண்களுடைய நடை நம்மிடம் இருக்கக்கூடாது. பெண்கள் நடக்கக்கூடிய பெண்களுடைய அந்த குலைவு, அந்த நலிவு நம்மிடம் இருக்கக்கூடாது. ஒரு ஆண் என்று அதுக்குரிய அந்த கம்பீரம் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணா இருந்தா அந்த நலிவோடு இருப்பாங்க. ஆணுடைய குரல்ல பெண்களுடைய அந்த குலைவு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்கன்றது தானே நாங்க விளங்கணும். கிட்டத்தட்ட சமூகத்துல பெண்களுக்கு ஒப்பானதாக அரவாணிகள் இருக்கிறார்கள். அப்ப இந்த அரவாணிகளாக இருக்கக்கூடிய இந்த தன்மையை இஸ்லாம் தடுக்குது. அதைத்தான் இந்த செய்தி தடுக்குதே தவிர பெண்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்கள் செய்யக்கூடாது என்ற மாதிரி இந்த செய்தி சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால் அது சாத்தியமும் அல்ல. இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இந்த ரிஸ்ட் வாட்ச் இருக்குதே, கை கடிகாரங்கள், இந்த கை கடிகாரங்களை பொறுத்தளவுல இது 16ஆம் நூற்றாண்டுல தான் முதலாவதாக கண்டுபிடிக்கப்படுது. கை கடிகாரம் ஒரு மணி கூட செவத்துல வைப்பாங்க, ஒரு சுவரில் வச்சிருந்தாங்க, வால் கிளாக்கா வச்சிருந்தாங்க, அல்லது ஒரு வீட்டுல ஒரு பொருளாக அதை வேற தனியா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இது கை கடிகாரமாக முதலாவதாக எப்ப பயன்பாட்டுக்கு வருதுன்னு சொன்னா 16ஆம் நூற்றாண்டுல தான் பயன்பாட்டுக்கு வருது. அப்ப இந்த 16ஆம் நூற்றாண்டுல தான் இது ஒரு ஆபரணமாக, ஒரு ஃபேஷனாக பெண்கள் தான் அணிந்தார்கள் கை கடிகாரத்தை. ஆண்கள் மணி கூட எப்படி வச்சிருந்தாங்கன்னா அவனோட கோட்ல தான் வச்சிருந்தாங்க. கோட்ல என்ன செய்வாங்கன்னா உள்ள ஒரு செயின்ல அந்த மணி கூட வச்சு தேவைப்பட்ட இடத்துல இப்படி பார்த்து உள்ள பொக்கெட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அது பொக்கெட் வச்சா தான் வச்சிருந்தாங்க, ரிஸ்ட் வச்சாக வைத்திருக்கவில்லை. பெண்கள் தான் ஒரு ஆபரணத்தின், பெண்களுடைய ஒரு ஃபேஷனில் ஒன்றாக கை கடிகாரத்தை பயன்படுத்தி வந்தார்கள். 1500ஆம் ஆண்டுகள்ல எலிசபெத் ராணி, முதலாவது எலிசபெத் ராணிக்கு தான் இந்த கை கடிகாரம் முதலாவது அன்பளிப்பாக கூட வழங்கப்பட்டு வந்தது. அப்ப அரச மட்டத்துல அது ராயல் ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க முக்கியமான ஒரு ஆபரணமாகத்தான் இந்த கை கடிகாரத்தை பயன்படுத்தி வந்தார்கள். 18ஆம் நூற்றாண்டுல தான் இந்த கை கடிகாரம் என்பது ஆண்களுக்குரிய ஒரு பொருளாக, ஒரு ஆபரணமாக, ஒரு பாவனைக்குரிய ஒரு பொருளாக பயன்பாட்டுக்கு வந்தது. குறிப்பாக 1915ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த முதலாம் யுத்த காலத்தில் தான் ஆண்கள் கை கடிகாரத்தை தேவைக்காக வேண்டி கையிலே கட்ட வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து இருந்தார்கள். இப்ப 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மார்க்கறிஞர்களிடம் கை கடிகாரம் கட்டலாமா என்று கேட்டா அவர் என்ன சொல்லியிருப்பார்? நீங்க சொல்ற விளக்கத்தின்படி சொல்வதாக இருந்தா கை கடிகாரம் என்பது பெண்களின் ஒரு ஆபரணமாக இருக்கிறது, பெண்களுடைய ஒரு ஃபேஷன் பொருளாக இருக்கிறது, எனவே பெண்களுக்கு ஒப்பாக ஆண்கள் நடக்க வேண்டாம், கை கடிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், அதுவும் ஹராம் தான் என்று தானே உங்களுடைய வாதப்படி பத்துவா கொடுப்பார். அப்ப 16ஆம் நூற்றாண்டுல கை கடிகாரம் ஹராமாகி 18ஆம் நூற்றாண்டுல ஆண்களும் கை கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்த உடனே அது ஹலாலா மாறுமா இல்லையா? அப்போ ஒரே விஷயம் ஒரு காலகட்டத்துல ஹராமாகி இன்னொரு காலகட்டத்துல ஹலால் ஆகுது. யாருடைய விளக்கத்தின்படி? பெண்களுக்கு ஒப்பாக நடக்கும் ஆண்களை போன்றும் ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கும் பெண்களை போன்றும் இருப்பதை ரசூலுல்லாஹ் சாபத்துக்குரிய செயலாக சொன்னார்கள் என்பதை வைத்து பெண்கள் அணிகிற ஆபரணங்களையும் அணிகலங்களையும் பொருட்களையும் ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற கருத்துக்கு வந்தா 15ஆம் நூற்றாண்டுல கை கடிகாரம் ஹராம், 18ஆம் நூற்றாண்டுல ஹலால்,
இப்ப டபுள் ஹலால் என்ற மாதிரி ஆகுமா இல்லையா? அப்ப இதுல இருந்து இந்த பெண்கள் பயன்படுத்தும் பொருட்களை வச்சு இதை முடிவு செய்யக்கூடாது என்பது தெளிவாக விளங்குகிறது. அப்ப கடிகாரம் என்பது இப்ப மௌலவிமார்கள் உலமாக்கள் தான் போடுறாங்க. அப்ப இது ஹராம் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. கை கடிகாரம் நமக்கு ஹலால். ஏன் ஹலால்? பெண்கள் தான் கை கடிகாரம் போடுறான். பெண்கள் போடுறது அவங்களோட தேவைக்கு, நாங்க போடுறது எங்கட தேவைக்கு. இந்த மாதிரி கலத்து மாலை என்பதும் பெண்கள் அவங்களோட தேவைக்கு போடுவாங்க, ஆண்கள் நம்முடைய தேவைக்கு போடுவதாக முடிவு செய்தால் என்ன தவறு இருக்கிறது? இதை சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக இருந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கலத்து மாலை போட்டு இருந்ததை ரசூல் அனுமதிச்சதாக புகாரியிலே 5884வது செய்தி நமக்கு சொல்லுது. ரசூல்லா வீட்டுக்கு வர்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருவாங்க. ஐன லுகஉ, அந்த சிறு பையன் எங்கே என்று ரசூல்லா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 3 தடவை ஐன லுகஉ, சிறுவன் எங்கே, சிறு பையன் எங்கே என்று கேட்கிறாங்க. அப்ப பொடியன் எங்கன்னு ரசூல்லா கேட்கிறாங்க. அப்ப உதுல் ஹசன, ஹசன் இப்னு அலியின், அந்த ஹசன் இப்னு அலியை அழையுங்கள், அழைத்து வாருங்கள் என்று ரசூலா சொல்றாங்க. ஃபகாமல் ஹசன் இப்னு அலியின் யம்சி வஃபி உனுகிஹி ஸஹாபு, ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய களத்தில் நறுமண மாலை ஒன்றை அணிந்தவராக நடந்து வந்தார்கள் என்று இந்த செய்தி சொல்லுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை விரித்தவாறு இப்படி இருந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கைகளை விரித்தவாறு ரசூலுல்லாவை அணைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு, இறைவா அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு, இறைவா நான் இந்த ஹசனை நேசிக்கின்றேன், ஃபஹிப்பஹு, நீயும் ஹசனை நேசித்து விடு, வஹிப்ப மன் யுஹிப்புஹு, யார் ஹசனை நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ நேசித்து விடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக இந்த செய்தி வருது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நறுமணம் நிறைந்த கலத்து மாலையோட வந்தாங்களா இல்லையா? அப்ப கலத்து மாலை அணிவது ஹராமாக இருந்தால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கலத்து மாலையோட வரும்போது ரசூல் என்ன சொல்லுவாங்க? இது ஹராம், இதை அணியாதே, இதை கலற்றி விடு என்று கலட்டுவாங்களா இல்லையா? சிறுவன் என்றதனால ரசூல் அனுமதித்ததாக நீங்கள் நினைத்து விடக் கூடாது. காரணம், இதே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் மாலை சேர்ந்த பேரித்தம் பழங்களை, பொது சொத்தாக ஜகாத்து பொருளாக வந்த பேரித்தம் பழங்களை வாய்க்குள்ளே போட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபநலர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் அதை பார்த்தார்கள். ஃபஅஹ்ரஜா மின் ஃபீஹி, அவருடைய வாயிலிருந்து ரசூல் அதை வெளியேற்றினார்கள். ஃபகால அமா அலிம்த அன்ன ஆல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யாகுலுன ஸதகா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் சதகாவை சாப்பிட மாட்டார்கள் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் என்ற செய்தியை புகாரிலே 1485வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப சிறுவராக இருந்தாலும் கூடாது என்றால் ரசூல் அதை தடுத்து இருப்பார்கள். அப்ப ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கலத்து மாலையை போட்டு வந்தாங்க என்று விளங்குது. கலத்து மாலை அணிய வேண்டாம் என்று ரசூலா நேரடியாக ரசூல் அதை அனுமதித்ததாக விளங்குகிறது, தடை செய்யவில்லை என்று விளங்குகிறது. கலத்து மாலை அணியக்கூடாது என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வேறு எங்கும் தடுத்ததாக எந்த செய்தியும் இல்லை என்று இருக்கும் பொழுது ஆண்கள் கலத்து மாலை அணியக்கூடாது என்று எதை வைத்து தடை செய்வது? அப்போ வந்து தடை செய்வதற்கு நேரடி ஆதாரம் வேணும். நேரடி ஆதாரம் இல்லாம தடை செய்தால் நாங்கள் அல்லாஹ் ஹலாலாக்கின உண்ட ஹராமாக்கின குற்றத்துக்கு நாங்கள் ஆளாகி விடுவோம். எனவே கலத்து மாலை ஆண்கள் தாராளமாக அணியலாம். ஆனா இன்று இந்த கலத்து மாலை அணியக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் கேங்ஸ்டர்மார்கள் தான் அணிகிறாங்க, ரவுடி பயல்கள் தான் அணிகிறாங்க. அப்ப அவங்க அந்த கோலத்தை பார்க்கும்போது அவங்களோட நாங்களும் கலத்து மாலை போட்டோம்னா நாங்களும் ஒரு ரவுடி பயலா இருப்போம், நாங்களும் ஒரு கேங்ஸ்டரா இருப்போம், நமக்குள்ள அந்த மரியாதை இல்லாம போகும் என்று ஒருத்தர் நினைத்தால் அதை தவிர்ந்து கொள்ளலாம். இது நான் எனக்கு தேவையில்லை என்று தவிர்ந்து கொள்ளலாம். ஒரு ஒழுக்க விழுமியங்களை சிதைக்கக்கூடிய நிலையில் உள்ள ஒரு அணிக்கலமாக இருக்கிறது என்று ஒருத்தர் நினைத்தால் அதை தவிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லலாமே தவிர கூடாது, ஹராம் என்று சொல்ல முடியாது. ஒருவர் ஒரு பகுதியில மக்கள் வாழ்றாங்க, அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் சர்வசாதாரணமாக கலத்து மாலையை ஒரு டீசென்டான நிலையில அணியக்கூடியவர்களாக இருந்தா அவங்களுக்கு இந்த வாதத்தை வச்சு நீங்க அணியாதீங்க தவிர்த்து கொள்ளுங்க சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு பகுதியை சேர்ந்தவர்கள் அது அவங்க டீசென்டா கருதுறாங்களா, டீசென்ட் இல்லாததா கருதுறாங்களா என்றதை வச்சு ஒரு முடிவு வேணுமென்றா மேலதிகமா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா டீசென்டாகவே இல்லை, ஆனா நான் அணிய நினைக்கிறேன் ஒருத்தர் நினைத்தால் அவருக்கு அணியக்கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதனால கலத்து மாலை ஆண்கள் அணிவதற்கு அனுமதி உண்டு.
அதை ஒருவர் டீசன்ட் இல்ல, அது ஒரு நல்ல ஒரு செயலாக மதிப்புமிக்க செயலாக விளங்கவில்லை என்று நினைத்தால் தவிர்ந்து கொள்ளலாமே தவிர கூடாது என்று ஃபத்வாஸ் கொடுப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதுதான் இதற்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம்.